கார்த்திகை தீப திருநாளான இன்னைக்கு திருவண்ணாமலையில் தடைகளை தவிர்த்து மகாதீபம் வெற்றிகரமாக ஏற்றப்பட்டது. சரி, மகாதீபம் ஏற்றி முடித்த பிறகு அந்த மகாதீப கொப்பரையை என்ன செய்வாங்க? வாங்க பார்க்கலாம். திருவண்ணாமலை மகாதீபம் ஏற்றுவதற்கு செம்பினாலான ஒரு கொப்பரையை தான் பயன்படுத்துறாங்க. அதுவும் சுத்தமான பஞ்சலோக செம்பினால் தயாரிக்கப்பட்ட கொப்பரை தான் மகாதீபம் ஏற்றுவாங்க. இந்த கொப்பரை 5 அடி உயரமும் மேலே 4 அடி அகலமும் கீழே 2 அடி அகலமும் கொண்டதா இருக்கும். இந்த மகாதீபம் ஏற்றுவதற்கு திரியாக 2000 மீட்டர் காடா துணியை தான் பயன்படுத்துவாங்க. அதுக்கு மேல பக்தர்கள் காணிக்கையா கொடுக்கிற துணியையும் பயன்படுத்துவாங்க. கார்த்திகை தீபம் அப்படின்னாவே நம்ம எல்லார் மனசுலயும் ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வர்றது திருவண்ணாமலை மகாதீபம் தான். நிறைய பேர் திருவண்ணாமலையில மகாதீபம் பார்த்துட்டு தான் அவங்களோட வீட்டிலேயே விளக்கேத்துவாங்க. மகாதீபத்தை தூரமா நின்று கண்ணுல பார்த்தவங்களுக்கே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தீபத்தை தன் கையால ஏற்றுவங்களுக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் கிட்டும். மகாதீபத்தை காலங்காலமா பர்வத மகாராஜா குலத்தை சேர்ந்த மீனவ சமூகத்தினர் மட்டும்தான் மகாதீபத்தை விரதம் இருந்து ஏற்றுவாங்க. மகாதீபத்திற்கு கொப்பரை வாங்குவதிலிருந்து, கொப்பரைக்கான செம்பு தயாரிப்பதிலிருந்து, மேலே கொப்பரையை கொண்டு போவதிலிருந்து அங்க மேல மகாதீபம் ஏற்றும் வரைக்குமே பர்வத மகாராஜா குலத்தை சேர்ந்தவங்க தான் தலைமுறையா இதை வரமா செஞ்சுட்டு வராங்க. மகாதீபம் 11 நாட்கள் எரிந்த பிறகு அந்த மகாதீப கொப்பரைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மகாதீபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொப்பரை மலை உச்சியிலிருந்து கீழே இருக்க அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தீப கொப்பரைய ஆயிரங்கால் மண்டபத்துல பக்தர்களின் தரிசனத்திற்காக வச்சிருவாங்க. அதன் பிறகு கொப்பரையை சுத்தம் செய்து அதுக்குள்ள இருக்க மைய சேகரித்து கோவில்ல நடக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தின் போது முதலில் தீபமை நடராஜருக்கு சாத்தப்படும். அதன் பிறகு தீபமை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். முக்கியமா கொப்பரையில் உள்ள மைய நெய் காணிக்கை வழங்கியவர்களுக்கு முதலில் பிரசாதமாக கொடுக்கப்படும். திருவண்ணாமலை மகா தீபத்தை இந்த 11 நாள்ல பார்க்குறவங்களுக்கு அவங்களோட வம்சம் தலைக்கவும் செல்வம் பெருகவும், தீபத்தை நேர்ல பார்த்து தரிசனம் பண்றவங்களுக்கு அண்ணாமலையாரின் அருளால் 11 தலைமுறைக்கும் முக்தி கிடைக்கப்படும் என்பது மக்களின் நம்பிக்கை.